இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் சார்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டது கூட தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பேசின பஞ்ச டைலாக் இருக்குது பார்த்துங்க, அதை பார்க்கும்போது தான் இதுக்கு இது தேவையா, நீ பண்ணுற வேலை என்ன, ஆனால் சொல்கிற டைலாக் என்ன, எதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியான வேலை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈ அடித்தா காப்பி. அதாவது முன்னாடி டேபிளில் இருக்கிறவன் வந்து பரிச்சை எழுதிட்டு ஈ பறந்துட்டே இருந்தான். உடனே அந்த ஈயை அடித்தானா அது பேப்பரில் போய் விழுந்துருச்சா, செத்து போய். உடனே இவன் என்ன பண்ணானா ஒரு ஈயை பிடிச்சி அடித்து அவனும் பேப்பரில் வச்சானா. என்னடா பண்ணுற அப்படின்னா, அதான் ஈயை அடித்து போட்டிருக்கேன், நானும் ஈ அடித்தேன், இதான் ஈ அடித்தா காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய ஆளுங்கள்லாம் தெரியும். ஸோ இந்த வந்து அப்படியே செஞ்சுருக்கார். யாருன்னா விஜய் அவர்கள். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிற டைலாக் பாருங்களேன், திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்து ஒரே தேர்தல் அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து புத்தம் புதுசாக அந்த மாதிரியே இல்லாமல் இவங்கள மாதிரிலாம் காப்பி அடிக்காமல் புதுசாக எங்கள் மூளையை கசக்கி பிழிஞ்சு புது புது திட்டமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பாருங்கள், ஏடிஎம்கேல 10,000 ரூபாய் சொன்னால் இங்கே 8,000 ரூபாய் கூப்பன்றாங்க. அவங்க ஃப்ரிட்ஜு தரணுன்னா இவங்க அந்த டோக்கன் மூலிமா ஃப்ரிட்ஜை வாங்கிக்கோங்கன்றாங்க. என்ன இதெல்லாம் நான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி என்னதான்ப்பா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் வாங்கிட்டார் அவர் விஜய் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மகளிர் திட்டம். அந்த வெற்றி மகளிர் திட்டம் மூலமா அண்ணன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் 2,500 ரூபாய் நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். அதாவது இதை தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி மாதம் 1,000 ரூபாயாக ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்லேயும் டைரெக்டாக போட்டுட்ருக்காரு. சமீபமாக இந்த தேர்தல் வருது, இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்ட்டு நம்ம தலையில் முளக அரைப்பானுங்க. இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்குறோம். 5,000 ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து டைரெக்டாக போட்டார் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே. ஸோ இதை தான் வந்து தூக்கிட்டு வந்துட்டார். அதாவது திமுகவுடைய மகளிர் உரிமை திட்டத்தை தான் அப்படியே பேச்சப் ஒர்க்கா பண்ணி வெற்றி மகளிர் திட்டம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இந்த யோகி பாபு சொல்லுவார்ல, பேச்சப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சப் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் வந்து என்ன பேச்சப் ஒர்க் அப்படின்னா, இவங்க திமுக சார்பாக வந்து அந்த 1,000 ரூபாய் அப்படின்றத நாங்கள் 2,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து கூட ஒரு 500 ரூபாய் செஞ்சு 2,500 ரூபாய். அதாவது இந்த ஊர் பக்கலாம் நீ என்னடா 2,000 ரூபாய் மொழி எழுதுற, நான் கூட ஒரு ரூபாய் வச்சு 2,001 ரூபாவா எழுதுறேன் அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி அந்த 2,000 ரூபாய் நிதியை வந்து 2,500 ரூபா வந்து ஏற்றி மொய் எழுதியிருக்காரு. ஆனால் அது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 6 விலை இல்லா கேஸ் சிலிண்டர். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இது சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்து காப்பி அடித்தது. அந்த தேர்தல் அறிக்கையிலேருந்து அப்படியே காப்பி அடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தில் மோடி பரவாயில்ல போல இருக்கு. அவர் 2 தான் சொல்லியிருக்காரு, பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று 2 கேஸ் சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நான் 6 தருவேன் அப்படின்னு அளந்து விட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் அதுவும் சொந்தம் கிடையாது, சுயபுத்தி கிடையாது. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடித்து கொடுத்திருக்கிறார் என்பதுதான். அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கு கல்யாண வயதில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏழை பெண்களுக்கு திருமண வயதுக்கு, அதாவது திருமணமாக போகிறாங்களே, அந்த மாதிரி ஏழை பெண்களுக்கு 1 சவரன், அதாவது 8 கிராம் தங்கம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டு சேலை. ஆக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் தாலிக்கு தங்கம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருந்து பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து காப்பி அடிக்கிறது பாரபட்சம்லாம் கிடையாது. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களோட கட்சியாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் காப்பி அடிக்கிறது. ஆனால் பேசுறவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தேனொழுகு பேசுறது. ஐயோ நான் யாருமே காப்பி அடிக்க மாட்டேன், நான் சொந்தமாக நானே அளந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அளந்து விடுறதையாவது நீ வந்து சொந்தமாக அளந்து விட்டுருக்கலாம். ஆனால் வந்து இப்படி அதிமுகவிடம் இருந்து தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை இவர் 1 சவரன் ஒரு 8 கிராம் வந்து பட்டு சேலையோட கொடுக்குறேன் அப்படின்னு அப்டேட்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுய உதவி குழுக்கு வந்து 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 லட்சம் வரை கடன் உதவி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அதையும் பார்த்து காப்பி அடித்து வச்சிருக்காரு. ஸோ இதை விட சூப்பர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நான் போட போகிறேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, இந்த அறிவு எங்கேருந்து வந்து, இதுவும் திமுகவிடம் இருந்து சுட்ட வடை தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஏற்றி வச்சு இது அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து 10 லட்சத்துக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து கூட ஒரு 15 லட்சம் சேர்த்து 25 லட்சம். அதாவது தமிழ் படத்துலலாம் வந்து மாறு வேஷத்தில்
வருவாங்க. ஏதாவது கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருப்பாங்க. அவங்களோட சொந்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு மருவோ ஒரு பெரிய மீசையை ஓட்டியிருப்பாங்க. இதுவாக இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கூட கலாய்ச்சிருப்பார். என்னங்க இது மருவும் மீசையும் பெருசாக, நான் மாறு வேஷத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மாறுவேட தேர்தல் அறிக்கையை வந்து விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுலேயே வந்து இந்த சுகாதாரத்துறையில் வந்து அவர் அறிவிச்சிருக்கிறத கேட்டால் எனக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருஷத்துக்கு ஸ்பெஷல் செக்கப்பு, அது மட்டும் இல்லாமல் விலையில்லா மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. ஆல்ரெடி இங்கே வந்து அரசு மருந்துகள் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையில் விலை இல்லாத, அதாவது ஃப்ரீயாகவே மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் விலை மலிவான மருந்து அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. அதாவது ஒன்று, நான் இந்த அம்மா மருந்தகம், மக்கள் மருந்தகம், மோடி அவர்கள் மாதிரி மக்கள் மருந்தகம் மாதிரி நான் தனியாக ஒரு மருந்தகம் ஆரம்பித்து கம்மி விலையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி பார்த்தாலும் அதுவும் காப்பி தான். அதாவது மோடிஜி அவர்கள் மாதிரி மலிவு மருந்தகம், அதாவது மக்கள் மருந்தகம் மாதிரி இவர் மலிவாக மருந்தகம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் அங்கேருந்து காப்பி தான். ஏற்கனவே அதெல்லாம் அம்மா ஆட்சியிலே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிமுக பார்த்து பாஜக அந்த விஷயத்தில் காப்பி அடிச்சது. மக்கள் மருத்துவம், அம்மா மருத்துவத்தை மக்கள் மருத்துவம்னா அவங்க காப்பி அடித்தாங்க. அவங்கள பார்த்து இவர் மலிவு விலையில் மருந்து கொடுக்கப்படும். அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் இவரை ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுக்குற மருந்து மாத்திரைக்கு பதில் இவர் உள்ளே ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ணி மலிவு விலையில் மருந்து கொடுக்குறேன். ஃப்ரீயாக கொடுக்குறது எல்லாமே இவர் வந்து காசாக மாற்ற போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இந்த விவசாய இது கடன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர். அதாவது இப்போ திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன், அதாவது இந்த கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் கடன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பயிர் கடனை அவங்க ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக விவசாய கடனை வந்து கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய விவசாய கடனை நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம அதே மாதிரி தான் செஞ்சுட்டா நம்மளுக்கு மானக்கேடாக போயிடுமே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு மொத்தமாக விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு 50%, 50% தான் நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏக்கர் கணக்கில் அளந்து விட்டுருக்காரு இவர். அவங்க மொத்தமாக நான் எல்லாருக்குமே தள்ளுபடின்றாரு. இவர் வந்து 5 ஏக்கர் வச்சுருக்கீங்களா, அப்போ ஃபுல்லாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கீங்களா, அப்போ வந்து பாதி தான் தள்ளுபடி அப்படின்னு அளவெடுத்து அவர் வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா விவசாய இதிலே அவர் வந்து எந்த மாதிரி ஒரு காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் குவிண்டலுக்கு 3500, அதே மாதிரி கரும்பு குவிண்டலுக்கு 4500, இது அப்படியே டிஎம்கேல சொல்லியிருக்காங்க 3500 4500 அப்படின்னு. இது அப்படியே அந்த அமௌண்ட் கூட மாற்றாமல் சொல்லியிருக்காரு. இதில் சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவருக்கு தெரியல. அதனால் ஏன்னா அதில் தேர்தல் அந்த இதில் வந்து சொல்லலை, டிஎம்கே இதில் சொல்லாதனாலோ என்னவோ இதில் இவரால் விலை நியமனம் பண்ண முடியாமல் விலையை வந்து நாங்கள் நடுநிலைப்படுத்துவோம் அப்படின்னு அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு சொல்லுவார்ல, நம்ம வாயிலே நுழையாத மாதிரிலாம் பேர் வைப்பார் மோடி அவர்கள். அதோடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதாவது வீட்டுக்கு வீடு வந்து குழாய் மூலியமாக வீட்டு வாசல்லே தண்ணி வரும். நீங்கள் வந்து அந்த பைப் கனெக்ஷன் வரும். இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கனாலும் எல்லா ஊர்லேயும் வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷனை குழாத்தார தான் தண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த திட்டத்தை இவர் மறுபடியும் சொல்கிறார், நான் வந்தேன்னா வீட்டுக்கு வீடு இது வந்து மாதிரி குடிநீர் வசதி, அதாவது குழாயில் வந்து குடிநீர் வசதி செஞ்சு தருவோம் அப்படின்னு ஏற்கனவே இருக்க திட்டத்தை இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு வீடு கட்டி தருவோம். ஆக்சுவலாக இது வந்து திமுக அரசு ஆல்ரெடி மீனவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்து பட்டாவும் கொடுத்து ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஒரு ப்ராசஸை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு வீடு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இங்கே மீனவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சாதாரண வேலை செய்கிறவங்க மற்ற எல்லாருக்குமே பொதுவாகவே என்னன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மூலயமா எத்தனையோ லட்சக்கணக்கான வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆல்ரெடி. அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே பார்த்து காப்பி அடித்து இவர் வந்து நான் வீடு கட்டித்தரேன், யாருக்கு மீனவர்களுக்கு நான் வந்து வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதாவது மீன் பிடிப்பு தடைக்காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் பிடிப்பு தடைக்காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே மீசை கெட்டப்பு தான். என்னன்னா டிஎம்கே வந்து நாங்கள் 8000 ரூபாய் ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 8000 ரூபாய் ஆல்ரெடி நிவாரணம் அந்த இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, உதவித்தொகை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வரப்போகிற தேர்தலேருந்து அதை 12,000 உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி குறை காலத்தில், அதாவது குறைவாக மீன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இந்த 6000 ரூபாய் ஆல்ரெடி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 6000 9,000 வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 12, இது ஒரு 9 சேர்த்தா 21,000
வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தாவேக்கா சார்பாக அதை 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி 1000 ரூபா குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் வந்து காப்பி பேஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி படகு சிறைப்பிடிப்பு, அதாவது மீனவர்கள் படகு இருக்குது பார்த்தீங்களா, இதை சிறைப்பிடிச்சிட்டா 5 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆஹா, நீங்கள் அல்லவா தெய்வம். ஏற்கனவே வந்து 6 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக உயர்த்தி திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கு. இவர் 8 லட்சம்லாம் கொடுக்க முடியாது, 5 லட்சம் தான் தருவேன் அப்படின்ட்டு 8 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக குறைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஏதுன்னு பார்க்கறது இல்லை, படிக்கிறது இல்லை, சும்மா கேட்டால் இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாரு. என்ன முட்டு தெரியுமா? நான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ திமுகவோ அதிமுகவோ சொல்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்காத விஷயம், அதனால அவங்க அடிச்சு விட்றாங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எதாவது ப்ராக்டிக்கல் நடக்கிற மாதிரி எளிமையாக ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படியே திமுக அதிமுக பாஜகலேருந்து காப்பி அடித்து சொல்லியிருக்காரு. ஓஹோ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் தாவேக்கா சார்பாக வந்து ஒரு புதிய அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு அலுவலகத்தில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸில் நீங்கள் போய் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாதம் நான் வந்து 4,000 ரூபாய் கொடுப்பேன். ஆனால் போன வாட்டி வந்து அவர் வயசு குறிப்பிட்டிருந்தார், 39 வயசு வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நான் 4,000 ரூபாய் கொடுப்பேன். அதாவது இப்போ மோடி அவர்கள் எக்கச்சக்கமாக வரியை போட்டு எக்கச்சக்கமாக விலைவாசி ஏற்றி வச்சுட்டு இருக்காரு. இதில் 39 வயசு வரையும் ஒருத்தர் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? சரி, அவங்க வேலைக்கு போகிறாங்க போகலன்றதை எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது என்னோட கேள்வியாக இருந்தது. அதாவது இப்போ ஒரு அரசு படிக்க போகிறாங்க, ஒரு பேங்க் இதுக்கு போகிறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லைன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே வந்து இப்போ சாதாரண கூலி வேலைக்கு போகிறாங்க, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சொந்த தொழில் நடத்துகிறாங்க. இப்போ அவங்களாம் வந்து நான் வேலைக்கு போகல அப்படின்றது எனக்கு புரியல. இது எப்படி இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க? இவர் வேலைக்கு போகிறாரு, இவர் வேலைக்கு போகல. இப்போ வேலைக்கு போயிட்டே சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து நான் வேலைக்கு போகல அப்படின்னு எழுதி போட்டால் இவர் கொடுத்துருவாரா? 2வது 39 வயசு வரையும் வேலைக்கு போகாமல் தமிழ்நாட்டில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியல. அப்படியான ஒரு சோம்பேறித்தனமான சமூகத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்றதுக்காக நான் 30 வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய் நான் கொடுப்பேன். 39 வயசுன்னு அவர் போன வாட்டி சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து 2,500 ரூபாய் மொத்தத்தில் படிங்க, வேலை வெட்டிக்கு போகலாம், நானே உங்களுக்கு காசு தரேன். ஆக வேலை வாய்ப்பை உருவாக்குறேன், தொழில் வளர்ச்சியை கொண்டு வரேன், இத்தனை கம்பெனிகளை கொண்டு வரேன், அது இதெல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்குதோ அதெல்லாம் மறுபடியும் இயங்க செய்கிறேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை உணவு திட்டம் இப்போ 6வது வரைக்கும் அது 8ஆம் வகுப்பு வரை நான் உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி கடன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயர் கல்வி கடனை வந்து முழுமையாக ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ அந்த படித்ததுக்கான கடனை ரத்து பண்ணுறேன், காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை உயர்த்துறேன் அப்படி கொண்டு போகிறாங்க. இவர் வந்து நீ படிச்சுக்கலையா, வேலை இல்லையா, நான் காசு தான் 2,500 அப்படியே அந்த 2,500 வாங்கி வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவர் தேர்தல் அறிக்கைக்கு சொல்லியிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்த உடனே இதெல்லாம் வந்து டிஎம்கே அதிமுக பாஜக கிட்ட இருந்து சுட்ட வடை அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரிகிற அளவுக்கு ஓப்பனாக அவர் வந்து காப்பி அடித்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து கூச்சநாச்சமே இல்லாமல் நான் வந்து யாரையும் காப்பி அடிக்க மாட்டேன். அதில் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நாட்டுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து தொகுதிக்கு எம்எல்ஏ, இந்த டைலாக் கூட வந்து எப்படின்னா, வீட்டுக்கு நாட்டுக்கு நீ அரசனாக இருந்தாலும் வீட்டுக்கு நீ புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் தான் புருஷனாக இல்லாமல் இருக்கார்ல. அதனால நான் நாட்டுக்கு என்னவா இருக்கலாம், நாட்டுக்கு நீங்கள் என்ன, நான் முதல்ல கேட்குறீங்க என்ன பெரிய பேரரசா இல்லை நாட்டில் நீங்கள் பெரிய இதுவா, எனக்கு புரியல. நாட்டுக்கு நான் என்னவா வேணாலும் இருக்கலாம், நாட்டுக்கு நீங்கள் என்ன தற்குறியாக தான் இருக்கீங்க, தற்குறிகளை அடையாளம் காட்டிருக்கீங்க, அதை வேணால் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தற்குறிகள் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தற்குறி தலைவன் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அவர் பெருமையாக சொல்லிக்கிறார், நாட்டுக்கு நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் தொகுதிக்கு நாங்கள் வந்து எம்எல்ஏ, அதாவது இவர் வந்து சிஎம்மாகவே இருந்தாலும் என்னை வந்து நான் இந்த தொகுதி எம்எல்ஏவாக தான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம், ஆனால் 6 மணிக்கு மேலே பார்க்க முடியாது, மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது இப்போ கூட பாருங்கள், எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறத தவிர்த்து நான் உங்களை எப்போ வேணாலும் வந்து பார்க்குறேன், உங்களை குறைகளை தீக்கிறேன் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனில் வெற்றி பெற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சேப்பாக்கம் தொகுதியில் அவர் வந்து வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்ற உடனேயே அந்த தொகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளை ஆராய்ந்து அங்கே இருக்கக்கூடிய
அந்த பப்ளிக் டாய்லெட்லாம் இருக்கு பாருங்க, அது நேரடியாக உள்ளே போய் செக் பண்ணி நான் இதை உங்களுக்கு சரி பண்ணி தரமா அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடெல்லாம் எங்களுக்கு சரியில்லைங்க மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனடியே நான் இதை உங்களுக்கு சரி பண்ண தரேன்னு சொல்லி இப்போ கூட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம். அதில் பயன்பெற்ற பயனாளிகள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டி தருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, நாங்கள் இருந்த இடம் இப்படி இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. சேப்பாக்கம் தொகுதினா அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். 1 மணிக்கு மழை தண்ணி தேங்கி நின்னா கூட வந்து ஸ்பாட்டில் நின்று 5 மணி வரைக்கும் அந்த தண்ணி அடைப்பெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் விடிய காலையில் தூக்கத்தை விட்டுட்டு வசதியை விட்டுட்டு பொட்டாட்டி புள்ளக்குடியை விட்டுட்டு வந்து எங்கள் தொகுதியில் நின்று அவர் வந்து பார்த்து கொடுத்துட்டு போவார். ஸோ அப்படிப்பட்டவருக்கு நாங்கள் எங்கள் ஓட்டை போடுறோம் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிற வீடியோ வேணால் பார்த்தேன். இப்போ அவர் வந்து ஒன்றா விட்டுட்டு வந்துட்டார்ல, தூக்கத்தை விட்டுட்டு வசதியை விட்டுட்டு பிள்ளைக்குட்டிகளை விட்டுட்டு வந்து ரோட்டில் நிற்கிறாரு. எங்களுக்காக அந்த மழை தண்ணியோட அதை வடிகிற வரைக்கும் எங்களுக்கு நின்று செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ விஜய் அவர்களை நினச்சி பாருங்களேன், இவர் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்றாருல, விட்டுட்டு நீ என்ன வந்து செஞ்ச அப்படின்ற கேள்வி தான் இப்படி. இப்போ அவங்க இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்களே, இதுவரையும் உங்கள் தொகுதியை நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் இருக்க ஏரியாவில் என்ன பிரச்சனை, இல்லை உங்கள் தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 200 டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ ரிலீஸே ஆகாத ஜனநாயகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு கூட 200 டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதவே இவரால் தடுக்க முடியல. ஆனால் பெருமைக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வந்து பாருங்கள், ஏதாவது பிரச்சனையா என்ன வந்து பாருங்கள், பனையூர் பங்களா பூட்டியே கிடக்கும், நான் இந்த மாதிரி சேவரு மேலே ஏணி போட்டு ஏறி நின்று பார்ப்பேன், அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா இருக்க மாட்டார். ஏன்னா தேர்தல் பிரச்சாரமே எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதையே 6 மணிக்கு மேலே நின்று அவர் செய்ய மாட்டார். அது என்ன தேர்தலும் சரி, நீ சிஎம் இல்லை பிஎம் பதவியே கொடுத்தாலும் சரி, 6 மணிக்கு மேலே அண்ணன் வந்து அப்ஸ்காண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அதில் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து மறுபடியும் கூச்ச நாச்சமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்க பார்த்தீங்களா நம்ம வேட்பாளர்களுக்கு, அது நமக்கு நாமே போடுற ஓட்டு மாதிரி, அது இதுக்கு முன்னாடி விஜய்க்கு போடுற ஓட்டு மாதிரி அப்படின்னு சொன்னது இப்போ டைலாக் வந்து நமக்கு நாமே போடுற ஓட்டு மாதிரி. அந்த மாதிரி நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன். எந்த மாதிரி ஆட்கள், மால் கடத்துறவங்க, அடியால் வேலை பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் மத வெறியர், நான் ஒரு மத வெறியர் சாதி வெறியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்புறம் வந்து பொம்பளைங்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான அரிய குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களை வந்து இவர் குடும்பத்துலேருந்து கொண்டு வந்து நிறுத்துறாரா? இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி கிடையாது, இப்படிலாம் பேசுகிறீங்களே. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டு நான் என் குடும்பத்துலேருந்து பார்த்து இதில் வேறு நான் வேற இல்லை அவங்க வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான், அது மட்டும் உண்மைதான். நீங்கள் ஒரு பெரிய தற்குறி, அவங்க ஒரு சின்ன தற்குறி, நீங்களும் தற்குறி அவங்களும் தற்குறி, ஆக அது வேற இல்லை, ரெண்டுமே தற்குறிங்க தான் அப்படின்றது வரைக்கும் தான் உண்மை. அதை ஒன்று தான் அவர் மாற்றாமல் சொல்லியிருக்காரு, நான் வேற அவங்க வேலை இல்லை, 2 பேருமே தற்குறிங்க தான் அப்படின்னு.